டீ கடை கிச்சனை பார்க்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பரான கார போண்டா ஒன்று பார்க்க போகிறோம். அதுவும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்பெஷல் கார போண்டா. இந்த கார போண்டா போடுறது ரொம்ப ஈஸியான வேலை தான். நீங்கள் ஒன்ஸ் ஃபுல்லாக எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவீங்க. இந்த கார போண்டாவுக்கு என்னென்னவெல்லாம் சேர்க்குறோம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கார போண்டா போடுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து அதில் அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துருக்குறோம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தற்பொடி சேர்த்துருக்குறோம். காரம் இந்த அளவுக்கு போதுமானது. நீங்கள் ஒருவேளை காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறோம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம். இது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி, அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து ஒரு 2 மிளகாய் எடுத்து சேர்த்து வெட்டி போட்டிருக்கிறோம். இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா கலந்துக்கலாம். அடுத்ததாக இந்த கார போண்டாவுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா விதமல்லி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா உடச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் மிக்சியில் இருந்ததுன்னா லைட்டாக ஓட விட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அம்மியில் வச்சு லேசாக தட்டி இந்த மாதிரி பாதியாக நொறுங்குற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்குவோம். அடுத்ததாக இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு, நம்ம ஏற்கனவே ஒரு 200 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்து நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு அதை கிரைண்டரில் ஓட விட்டுருக்குறோம். நீங்கள் ஏற்கனவே இதை ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த உளுந்து மாவு நல்லா கட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இல்லாமல். இந்த மாதிரி எடுக்கும்போது நல்லா கட்டியாக வர்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆட்டிக்கிறணும். நீங்கள் தண்ணியாக மாவு ஆட்டிட்டீங்க அப்படின்னா அப்புறமா அடிஷ்னலாக மாவு சேர்க்குறது கொஞ்சம் அதிகமாக சேர்க்க வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த உளுந்து மாவு கூட சேர்க்குறதுக்கு நம்ம அரிசி மாவு சேர்க்க போகிறோம். இந்த அரிசி மாவு ஈர அரிசி மாவாக இருக்கணும். அதாவது அரிசி ஊற வச்சு அதை மிக்சியில் அடித்து இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு எடுத்துருக்குறோம். இந்த ஈர அரிசி மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் அரிசி கொஞ்சம் கொஞ்சமே ஊற வச்சு அதை அரைச்சி மாவு கொஞ்சம் எக்ஸஸாகவே எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை உளுந்து கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டு கொஞ்சம் லூஸாக ஆட்டிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் இந்த அரிசி மாவை கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாவு எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா பிசைஞ்சு விட்ருவோம். மாவு பிசையும் போது ரொம்ப பூ போல் நைஸாக அப்படியே பிசைஞ்சு விடணும். ஏன்னா உளுந்து மாவுங்கிறதுனால ரொம்ப அடித்து பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த மாவோட கணிசம் அப்படியே குறைஞ்சிரும். அந்த மாதிரி மாவோட கணிசம் அப்படியே குறைஞ்சிருச்சு அப்படின்னா போண்டாக்களோட எண்ணிக்கையும் குறையும். போண்டா சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும். அதனால் ரொம்ப சாஃப்டாகவே அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த நம்ம பிசைஞ்ச மாவு எந்த பதத்துக்கு இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் மாவு பிசைஞ்சு முடித்ததுக்கப்புறம் அப்படியே கையில் எடுத்து உருண்டையாக போடுற அந்த பதத்துக்கு இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப லூஸாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு கரெக்டான பதத்துக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக போண்டாக்களை எடுத்து போட ஆரம்பிக்க வேண்டியதான். எண்ணெய் இதுக்கு நல்ல சூடாக இருக்கணும். சூடாக இருக்கிற எண்ணெயில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையை எடுத்து அப்படியே போட ஆரம்பிக்கலாம். இதுக்கு எண்ணெய் ரொம்ப சூடு கம்மியாக இருந்ததுன்னா போண்டா நல்லா பெருசாகவும் வராது. அதே நேரத்தில் எண்ணெயும் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிரும். இது அந்த மாவு நம்ம கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சு விட்டோம்னா அப்படியே எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல வேகமாக எடுத்து போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா ஒரு கரண்டி வச்சு கூட நீங்கள் அந்த கரண்டி அளவுக்கு எடுத்து டக்குன்னு போட்டுடலாம். ஆனால் கரண்டியில் போடுறத விட நீங்கள் கையில் எடுத்து போடுறது தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு எடுத்து அப்படியே எண்ணெய்க்குள்ளே தள்ளி விட்டுறலாம். இந்த கார போண்டா போடும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டால் கூட அது நல்லா எண்ணெயில் விழுந்து பொரிஞ்சு நல்ல பெரிய சைஸில் வரும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஒரு ரவுண்டு ஃபுல்லாக எடுத்து போட்டுட்டோம். போட்டு கொஞ்ச நேரத்திலேயே கீழ்ப்பக்கம் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. எல்லாத்தையுமே நம்ம ஒன்று போல் புரட்டி விட்டுடலாம். புரட்டி விடும்போதே நமக்கு தெரியும் நல்லா பால் மாதிரி உருண்டையாக வந்திருக்கும். அடுத்த பக்கம் எல்லாத்தையும் புரட்டி விட்டுட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இந்த கார போண்டா பொறுத்தளவுக்கு 2 விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கிறணும். இதுக்கு நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டிய எதுவும் இல்லை. ஏன்னா உளுந்து மாவு அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால நல்லா அது ஆட்டோமேட்டிக்காக நல்லா பஃப்னு வரும், பண்ணு மாதிரி. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கார போண்டாவுக்கு நம்ம கலர் பொடி எதுவுமே ஆட் பண்ணலை. கலர் பொடி சேர்க்காமலேயே அது கரெக்டாக நல்லா பொன்னிறமாக நமக்கு கிடச்சிரும். இப்போ அடுத்த பக்கம் நல்லா புரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த பபுள்ஸ் அடங்குற வரைக்கும் நல்லா வேக விடுவோம். இப்போ நாங்கள் 200 கிராம் அளவுக்கு இந்த கார போண்டா போட்டோம். எங்களுக்கு கிட்டத்தட்ட 30 பீஸ் அளவுக்கு வந்தது இந்த சைஸில் போட்டப்போ. நீங்கள் வீட்டில் போடும்போது எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆனால் 200 கிராமுக்கு கம்மியாக நீங்கள் கிரைண்டரில் ஓட விட்டு எடுத்திங்கன்னா மாவு நல்லாவே பொங்கி வராது. இன்னொரு முக்கியமான விஷயம், 200 கிராம் உளுந்துக்கு கம்மியாக நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சி மிக்சியில் போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு மாவு பொங்கி வராது. இந்த கார போண்டாவை பொறுத்தளவுக்கு உளுந்து மாவு நல்லா பொங்கி வந்தால் மட்டுமே நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் உளுந்தை மிக்சியில் அடித்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. அதனால் இந்த கார போண்டா போடும்போது நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம போட்ட கார போண்டா எல்லாமே சூப்பராக ரெடியாகி நமக்கு வந்துருச்சு. இந்த கார போண்டா சாப்பிட்றதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறோம். இந்த கார போண்டா நீங்கள் வெறுமனே சாப்பிட்றத விட தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த காம்பினேஷனை அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த கார போண்டாவை நீங்கள் பிச்சு பார்க்கும்போதும் உள்ளே அப்படியே பூ மாதிரி இருக்கும். மல்லிகை பூ கூட அந்தளவுக்கு இருக்காது. அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் நீங்கள் இன்றைக்கே இதே மாதிரி கார போண்டா ரெடி பண்ணி அதுக்கு தக்காளி சட்னியும் ரெடி பண்ணி வச்சு அந்த ஒரு காம்பினேஷனில் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.